ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நாளைக்கு நிகழப்போகுது. கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக இதை செய்யவே கூடாதுன்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த நார்மலாக எப்பயுமே நம்மளுக்கு சூரிய கிரகணம் தான் முதல்ல வரும். ஆனால் இந்த வருஷம் சந்திர கிரகணம் வந்து முதல்ல வந்துருச்சு. இரண்டாவதாக, அதாவது நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இது எந்த தேதியில் நிகழப்போகுதுன்னா நைட்டு தான் நிகழப்போகுது. அதாவது நைட்டு 10 மணிக்கு இந்த கிரகணம் ஆரம்பித்து நைட்டு ஒரு 2:30 வரைக்கும் 2:30 வரைக்குமே இந்த கிரகணம் வந்து நடக்குது. நைட் ஒரு சிலர் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறதையோ வெளியில் போகிறதையோ அதை மட்டும் நம்ம தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த கிரகணம் 10 மணிக்கு நடக்கிறதுனால நீங்கள் நார்மலாகவே ப்ரெக்னன்சி உமன்ஸை வந்து 7 to 8 மணி வரைக்கும் நீங்கள் வந்து நைட்டு டிஃபன் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து தூங்கணும்னு நம்ம சொல்லுவோம். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபுட் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நைட்டு அசைவ உணவுகள், அதாவது கிரகணம் நடக்கிற அன்னைக்காவது நீங்கள் அசைவ உணவுகளை வந்து தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப அதிகம் டிவி பார்க்குறத, நார்மலாகவே கர்ப்பிணிகளை வந்து நைட்டு அவங்களுக்கு தூக்கமே வராது, அதுக்காக ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ அதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு தூக்கம் வரலாட்டி கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கடுத்து குளிச்சுட்டு கூட நீங்கள் தூங்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலருக்கு அப்போ இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், ஏன்னா நைட்டு கிரகணம் முடியுது, அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாகவே கிரகணம் முடிஞ்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி இது வந்து அவசியம் கிடையாது. இந்த கிரகணம் நேரத்தில் நம்ம கையில் வந்து தர்பைப்புல் வந்து வச்சுக்கலாம், இல்லை கிடைக்காதவங்க துளசியோ வேப்பிலையோ வச்சுக்கலாம். இந்த தர்பைப்புல் வந்து எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பூஜை சாமான்கள் வந்து இருக்கிற கடைகளில் கிடைக்கும். இதை வந்து நம்ம கையில் மோதுற மாதிரி போட்டுக்கலாம். இது இப்போ மட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த நேரத்துலலாம் ஒரு பயம் ஏற்படுதோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் வந்து இந்த தர்பைப்புல் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களை சுற்றி எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தர்பைப்புல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப ஹெவியான உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப வெயிட்டான பொருட்களை வந்து தூக்கவே கூடாது. கிரகணம் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால ஒரு சிலருக்கு தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமா, டிவி பார்க்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கலாம், டிவி பார்க்கலாம். அன்னைக்கு செக்கப் இருந்ததுன்னா கண்டிப்பாக போகலாம். அன்னைக்கு குழந்தை பிறக்கலாம். நிறைய பேர் சாப்பிடாம கூட இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க, கண்டிப்பாக தண்ணீர் குடிங்க. ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்காமல், ரொம்ப வெளியில் வந்து அன்றைக்கி ஏதாவது லாங் ட்ராவல் பண்ணுறதையோ வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கிறது போகிறத மட்டும் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. வெளியில் ஒரு சிலருக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அவங்க வந்து கிரகணம் நடக்கிறதுனால போக மாட்டாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக கிரகணம் அந்த நடக்கிற அந்த சூரியனை வந்து வெளியில் நம்ம நேராக நம்மளுடைய டேரெக்டாக கண்ணால் வந்து பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கண்ணாடி இருக்கிறது போட்டு தான் பார்க்கணும். இது இரவில் நடக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெளியில் ரெஸ்ட் ரூம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். உள்ள ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் கண்டிப்பாக போகலாம், அடக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. கர்ப்பிணிகள் கிரகணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எந்த பயமும் தேவையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்